அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். உன் இனத்தில் யார் பெயரை சொன்னால் உன் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்ற கூற்றுக்கேற்ப தமிழினத்தில் எத்தனையோ ஆளுமைகள் பிறந்திருந்தாலும் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் அவர்களை ஏன் தமிழினம் தலைவராக கொண்டாட வேண்டும்? எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் சொன்னார்கள், நம்முடைய குலசாமியாக கருப்பசாமியாக தலைவர் இருக்கிறார் என்று. வீரம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. புறநானூற்று வீரன் புறநானூற்று வீரன் அப்படின்றாங்க. கரிகால் சோழன் வெண்ணி போர்ல சேர மன்னனை விரட்டி அடித்தான். யானையிலே அவன் வீற்றிருந்தது புயல் போல அவன் சண்டை போட்டான் என்று வெண்ணி போர்ல நம்ம படிக்கிறோம். கடியில் ஒரு உருத்திரன் கண்ணனார் பாடுகிறார், படிக்கிறோம் கரிகால் சோழனுடைய வீரத்தை. ராஜராஜ சோழன் இப்படி சண்டை போட்டான், முதலாக யானை படையை கட்டினான் என்று ராஜராஜ சோழனுடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். அவனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் கடல் கடந்து கடாரம் வென்றான், கங்கை கொண்டான் என்று நாம் அவருடைய வீரத்தை படிக்கிறோம். இந்த நிலத்திற்கு வெள்ளைக்காரன் வந்த பொழுது 13 முறை புலித்தேவன் திருப்பி அடித்தார் என்று புலித்தேவனுடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். 8 ஆண்டுகள் பதுங்கியிருந்து பயிற்சி எடுத்து வேலு நாச்சியார் வெள்ளைக்காரனை திருப்பி அடித்தார் என்று வேலு நாச்சியாருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். மருதுபாண்டியர்கள் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்து வெள்ளைக்காரனை விரட்டி அடிக்க களத்தில் நின்றார்கள் என்று அவருடைய வீரத்தை நாம் படிக்கிறோம். ஒற்றை மனிதனாக பெரும்படை கட்டிய தீரன் சின்னமலையின் வீரத்தை நாம் புத்தகத்திலே படிக்கிறோம். கரிகால் சோழனையும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் வேலு நாச்சியாரையும் தீரன் சின்னமலையும் அழகமுத்து கோனையும் வெண்ணி காலாலையும் சுந்தரலிங்கத்தையும் 10 புத்தகத்திலே படித்த நாம் களத்திலே ஒரே ஒருத்தரை மட்டும் சந்தித்தோம். வீரம் என்றால் என்ன என்று இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஒரே தமிழன் நம் தலைவன் மேதகவை பிரபாகரன். வீரம் மட்டும்தான் அவருடைய அடையாளமா? அறம், நேர்மை, ஒழுக்கம், அதான் அவருடைய அடையாளம். புலிகள் இயக்கம் கட்டப்பட்டது தலைவருடைய தலைமையிலிருந்து மட்டுமல்ல, புலிகள் இயக்கம் கட்டப்பட்டது ஒரு புலி வீரனுடைய தியாகத்துல, ஒரு புலி வீரனுடைய ஒழுக்கத்துல, ஒரு புலி வீரனுடைய வீரத்துல. என்னடா தலைவர் பிரபாகரன் அதை கட்டமைத்தார். இன்றைக்கு திராவிட கட்சிகள் இருக்கிறது, தலைமையிலனா கட்சி சரசரன்னு கிழிஞ்சிரும். திமுக இருந்து ஃபண்டு போகணும், அங்க வட்டச்செயலாளர் இருக்கு, ஃபண்டு போனா அவன் பூத் ஏஜென்ட், ஃபண்டு போனா அவன் போடா ஏஜென்ட்னு போயிடுவான். கிளை செயலாளருக்கு வட்ட செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு பணம் போகணும். தலைவன் இல்லை நம்பிக்கூடிய மக்களை தலைவன் இல்லை என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. தலைவன் இல்லாத காலகட்டத்திலும் அந்த தலைவனை பேச இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற இந்த கூட்டம் தான் தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரன் உருவாக்கிய கூட்டம். அவர் எல்லாவற்றையும் நெருப்பா மாற்றுவார். அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் நம்மை போலவே, நம்மை போலனா இந்த அரங்கத்துக்கு வெளியே சாலைகளில் இருசக்கர வாகனங்கள்ல மகிழ்ந்துக்குள்ள போய் கொண்டிருக்கிற எல்லோரையும் போல தன்னுடைய குடும்பம், தனக்கென்று ஒரு வீடு, தனக்கென்று திரைத்துறையில ஒரு சிறந்த பயணம் என்று கனவோடு வந்த ஒரு மகன் தான் அண்ணன் சீமான் அவர்களும். நம்மள மாதிரியே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் என்ற கனவோடு இருந்தவர் தான் 2008 வரைக்கும். என்றைக்கு தலைவர் பிரபாகரனை பார்த்தாரோ நெருப்பு அவரை நெருப்பாக மாற்றியது. அந்த நெருப்பு இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நெருப்பாக மாற்றி இருக்கிறது. எப்படி புலிகள் இயக்கம் கட்டப்பட்டதோ அப்படிதான் நாம் தமிழர் கட்சியும் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2 சீட்டை உருவிட்டா சீட்டு கட்டு கீழே விழுதுக்கு. இது சீட்டு கட்டு அல்ல, இது தலைவருடைய புலிப்படை போல கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. ஏன் தலைவரை மட்டும் கொண்டாடணும்? கலைஞர் தலைவர், ஜெயலலிதா தலைவர், இங்க எத்தனையோ தலைவர் இருக்காங்க, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை நம் தலைவர் பிரபாகரனுக்கு என்ன வந்தது என்றால், எல்லாரும் களத்தில் நின்று போராடி இருக்காங்க. சேகுவேரா இன்னைக்கு உலக புரட்சியினுடைய குறியீடு. ஆனால் சேகுவேராக்கு 3 மனைவிகள் என்று நினைக்கிறேன், 3 மனைவிகள் 5 பிள்ளைகள். ஆனால் தன்னுடைய கட்டிய மனைவியவோ காதலியவோ பிள்ளைகளையோ களத்துக்கு சேகுவேரா அனுப்பல. பிடல் கேஸ்ட்ரோ இன்னைக்கு கியூபாவுடைய புரட்சியின் குறியீடு. அவருக்கும் மனைவி பிள்ளைகள் உண்டு,
மகன்கள் உண்டு. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல. வியட்நாமுடைய விடுதலையை படிக்கிற போது ஹோசிமின் படிக்கிறோம். ஹோசிமினை படிக்கிற பொழுது அவருடைய கட்டிய மனைவியோ பிள்ளைகளையோ களத்திற்கு அவர் அனுப்பல. மாவோவோ மாசோதிங்கோ லெனினோ ஸ்டாலினோ எந்த புரட்சியாளரும் களத்திற்கு பிள்ளைகளை அனுப்பல. இந்திய விடுதலையிலே சுபாஷ் சந்திர போஸ் பெரும் வீரன், பெரும் தியாகி. ஆனால் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை களத்திற்கு அவர் அனுப்பல. உலக வரலாற்றில் தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் களத்தில் அனுப்பிய ஒரே தலைவன் நம் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அதனால் அவன் தலைவன், அதனால் அவர் தியாகி, அதனால் அவன் வீரன். அதே போல நம்ம பாட்டை புலித்தேவன் தலைவன் போலவே தலைவன் போலவே நம் பாட்டன் புலித்தேவன் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் மனைவியும் களத்தில் பலி கொடுத்தான். வேற யாரும் செய்யல. அப்படிப்பட்ட தலைவர் வழிவந்த நாம இந்த காலகட்டம் தலைவர் எப்படி வீழ்த்தப்பட்டார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். வீரத்தால தலைவனை வீழ்த்த முடியாது, யுக்திகளால் தலைவரை வீழ்த்த முடியாது, போர் தந்திரங்களால் தலைவரை வீழ்த்த முடியாது. எனக்கு முன்பாக பேசிய தம்பி சொன்னது போல உளவுப்படையில உலகத்தின் தலை சிறந்த உளவுப்படை புலிகளுடைய பொட்டமானுடைய உளவுப்படை வீழ்த்த முடியாது. வேற எதனால வீழ்த்துறாங்க? துரோகத்தால் வீழ்த்தினார்கள். துரோகம் என்ற அந்த ஒன்றை வைத்து புலிகளுடைய பொருளாதாரம் தடைபட்டது, புலிகளுடைய களவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் பிடிபட்டது, புலிகளுடைய யுக்திகளை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி சண்டை போடுவார்கள், இந்த வழியிலே சண்டை போடுவார்கள் என்று துரோகம். அதே துரோகம் 30 ஆண்டுகளுக்கு கடந்து தலைவனுக்கு நடந்த துரோகம் 15 ஆண்டுகளில் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இந்த நிலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசக்கூடாது என்று வந்தேன், ஆனால் பேச வேண்டிய சூழ்நிலை. ஒன்றா சாப்பிட்ட ஆட்கள், ஒன்றாக படுத்தவர்கள், ஒன்றாக பயணப்பட்டவர்கள், என் அன்பிற்குரிய மக்களே, அண்ணன் தம்பிகள், நான் சொல்லுகிறேன், நான் ஒருவேளை நாளைக்கு இல்லாம கூட போகலாம், ஆனால் நான் சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து ஏன் சீமான் சில பேரை வெறுத்தார் என்று பல பேர் பல கதையை சொல்றான். சீமான் என்ன வந்து எங்களை மதிக்கல, சீமான் என்ன வந்து எங்களை வளர்த்து விடல, சீமான் என்ன வளர்த்து விடாமல சாட்டை துறைமுருகன் உருவான, சீமான் என்ன வளர்த்து விடாமல காளியம்மாள் உருவானாங்க, சீமான் என்ன வளர்த்து விடாம இடமாவனம் கார்த்திக் உருவானா, சீமான் என்ன வளர்த்து விடாம அனீஸ் பாத்திமா உருவானா, சீமான் என்ன வளர்த்து விடாமல பாத்திமா பர்கானா உருவானா, சீமான் என்ன வளர்த்து விடாமல இன்னைக்கு கார்த்திகை செல்வனும் சுனந்தாவும் இன்னைக்கு வெண்ணிலா தாய்மானவனும் பாக்கி ராசனும் உருவானார்கள். அழகுபடுத்துகிற தலைவன், பார்த்து பார்த்து ரசிக்கிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள். சொன்னா ஒருத்தன் சொன்னா, என்கிட்ட சொன்னா, என் பிள்ளை சத்தியமா சொன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் 10,000 வாக்கு தானே வந்திருக்குன்னு கேட்டேன். நல்ல வேலை 15,000 வாக்கு வரல, வந்திருந்தா உங்க அண்ணனை கையில பிடிக்க முடியாது ஒருத்தன் சொன்னா, அவன் தாண்டா துரோகி, துரோகி, அவன் தான் துரோகி. சீமானந்த வீட்டுக்கு 2 லட்சம் வாடகை, சிறையிலிருந்து வெளியே வந்தேன், என் கையை பிடிச்சி சொன்னா, நீ பழைய சீமானந்த, நீ பழைய ஆள் கிடையாது, மாறிட்டாரு. என்னென்ன மாறிட்டாரு? அவர் இப்போ நல்ல இதா வாழ்றாரு, சொகுசா வாழ்றாரு. அடுத்த மாதம் பார்த்தா அண்ணன் சீமான் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி ஒரு 50,000 பணம் தான் கொடுறா, அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிறாரு. சொகுசா வாழ்றான்றான். அவர்கள் சொன்ன கதைகள் எல்லாம் சொன்னா வேற எவனா இருந்திருந்தாலும் கூலிப்படையை வச்சு கொண்டிருப்பான். நான் சத்தியமா சொல்றேன், அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட துரோகிகளை கடந்து போ, இக்னோர் பண்ணு, விடு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் அண்ணன் அதை பத்தி பேசக்கூடாது, எப்போதும் பேசக்கூடாதுன்னாரு. ஆனால் இன்னைக்கு துரோகி பூரா ஒண்ணு கூடி திமுகவுடைய பின்னணியில நாம் சச்சிருவான், டேய் இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துறைமுருகனும் காளியம்மாளும் பாத்திமா பர்கானாவும் அனீஸ் பாத்திமாவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தம்பிகளும் நாளை கூட இருக்கிற லட்சக்கணக்கான தம்பிகளும் உயிரோடு இருக்கிறவரை சீமானோட கட்டவர்கள் மயில கூட உங்களால புடிக்க முடியாதா? நினைச்சிருக்கீங்களா? அவரு இவங்க திமுக போயிருவாங்களா? இவங்க தாவாக்கு, டேய் நாங்க யாருன்னு தெரியுமாடா? சாதாரண காட்டு கிராமத்தில் பஸ்ஸு கூட வராத ஊர்ல பிறந்து வந்து படிச்சு வந்தோம். எங்களை இன்னைக்கு முகத்தை அடையாளப்படுத்தி உலக தமிழருக்கு அடையாளப்படுத்தியவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இது தலைவரின் புகழ்வார்கள் கூட்டம் தான். தலை வேறு வேறு, எங்க அண்ணன் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க சீமானுக்காக நிக்கல, சீமானோடு நிக்கிறோம். நாங்க சீமானுக்காகத்தான் நிக்கிறோம், சீமானோடு நிக்கிறோம், சீமானுக்காக நிக்கிறோம், சீமானால் நிக்கிறோம். எங்களுக்கு தலைவர் தந்த வழிகாட்டி அல்ல அவர், தலைவரையே எங்களுக்கு தலைவனாக தந்தவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா. எனக்கெல்லாம் 2009க்கு முன்னாடி பிரபாகரன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஈழத் தலைவர், அவர் தேசிய தலைவர், அவர் தமிழீழ தேசிய தலைவர், அவர் வீரத்தோடும் மானத்தோடும் தீரத்தோடும் சண்டை போடுவார் என்று தெரியாது. எங்க அண்ணன் பேச்ச கேட்டோம்,
அஜித் பின்னாடியும், விஜய் பின்னாடியும், ரஜினிகாந்த் பின்னாடியும், கமலஹாசன் பின்னாடியும் சென்ற இளைஞர்கள் தலைவர் பிரபாகரன் பின்னால் சென்றோம் என்றால் எங்களுடைய அண்ணன் சென்றவரன் சீமான் தான். அவர் தான் தலைவரை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இப்படி இருக்கணும், ராணுவ கட்டமைப்போடு இருக்கணும்னாரு. அப்படி ஒரு கட்சி உருவாயிருக்கிறது ராணுவ கட்டமைப்போடு. நாம் தமிழர் கட்சி என்றால் 2010 மாநாடு முடிந்தது. மாநாட்டுக்கு மறுநாள் ஜூனியர் மேடனிலே எழுதப்பட்டது, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து மதுபாட்டில் இல்லாத நடந்த ஒரே மாநாடு அது நாம் தமிழர் கட்சி மாநாடு என்று. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பிளாஸ்டிக் குப்பைகளையும் கனிமங்களையும் எடுத்துக் கொள்வது. இப்பொழுது பிளாஸ்டிக்கே இல்லாத கூட்டத்தை உருவாக்க நாம் தமிழர் கட்சி நாளை தயாராகிறது. அப்படி ஒழுக்கமிக்க ராணுவத்தை நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கிறது. இங்க ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம். எப்படி புலிவீரன் 100 பிரபாகரனுக்கு சமமோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பிரபாகரனுக்கு சமம் என்பதை எதிரிகள் புரிந்து கொள்ளணும். இந்த துரோகத்தாலேயோ 100 யூடியூப் வீடியோக்களாலேயோ இல்லை 100 பேரை எடுத்து பேட்டி போடுறதாலேயோ நாம் தமிழர் கொண்டிருக்கிற கொள்கையோ லட்சியத்தையோ சித்தாந்தத்தையோ தத்துவத்தையோ எவனாலையும் நொறுக்க முடியாது என்பதை தலைவர் பிறந்த நாளில் நாம் உறுதியேற்போம். அண்ணன் சொல்லுவாங்க, எறும்பு கதை. எல்லா ஆற்றலையும் தன்மையப்படுத்துவதுதான் தலைவருடைய பண்பு. தலைவர் எத்தனையோ பேரை நம்பினாரு, எத்தனையோ பேரை ஈழத்துக்கு அழைச்சாரு. தலைவர் ஆக்டிவா இருக்கும் போது, தலைவர் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது, தலைவர் பலபலத்தோடு இருக்கும் பொழுது எல்லோரும் போனார்கள், தலைவன் புகழ் பாடினார்கள். தலைவன் சரிந்து கொண்டிருக்கிற பொழுது, இயக்கம் சரிந்து கொண்டிருக்க பொழுது ஒருவர் போனார். தலைவன் படைபலத்தோடு இருக்கும் போது போன எல்லாரும் எங்கே நிற்கிறார்கள்? தலைவன் சரிந்து கொண்டிருக்கும் போது போன எங்கள் அண்ணன் சீமான் எங்கே நிற்கிறார் என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். போனாங்க, போனவங்க எல்லாம் யார் தலைவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்றார்களோ அவர்கள் பக்கம் அண்ணன் சீமான் 2009 நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தலைவர் பிரபாகரன் படம் போட்ட சுவரட்டி ஒட்டியதுக்கு திருச்சியிலே 15 பேர் கைது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைவன் படம் இல்லாத தெருவில்லை. இதுதான் அண்ணன் சீமானுடைய அரசியல் கிடைத்த வெற்றி. தலைவர் அன்னிடத்தில் சொன்னாராம், தலைவர் ஒரு 5000 பேரை எனக்காக உன்னால் திரட்ட முடியுமா தம்பி என்று. என் அன்பிற்குரிய தலைவரே, நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் எங்களுக்கு தலைவன் தான். நீங்கள் உங்களுக்கு இப்போது உண்மையிலே தலைவன் என்று ஒருவர் இருந்திருந்தால், தலைவர் பார்த்து கொண்டிருந்தால், இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தலைவர் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார். என் தம்பி சொன்னதை செய்து காட்டிவிட்டான், நான் சொன்னதை விட 100 மடங்கு கூட்டத்தை எனக்காக திரட்டிவிட்டான் என்று தலைவர் புலங்காகிதம் அடைந்திருப்பார். ஒருவேளை 2009 நாம் இருந்திருந்தால் தலைவர் நாட்டையே அடைந்திருப்பார். அது கூடவில்லை. அதற்கு முன்னாடி வந்த எல்லோரும் துரோகம் செய்தார்கள். அண்ணன் ஏன் கொண்டாட வேண்டும், ஏன் அண்ணனின் பக்கம் நிற்க வேண்டும் ஒரே ஒரு சான்று, எல்லாத்திலையும் அவர் விட்டு கொடுப்பாரு, எல்லாத்தையும் மன்னிப்பாரு. ஒரே ஒரு விஷயத்தை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. என்ன தெரியுமில்ல? தலைவர் படம். தலைவர் படத்தில் எங்க அண்ணன் காம்ப்ரமைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. என்ஐஏ சோதனை வந்தது, திமுகவிடம் சோதனை போனாங்க, அங்க பிணவரைக்குள்ள பணம் எடுத்தாங்க, கட்டுக்கட்டாக ஆவணம் எடுத்தாங்க. சீமான் தம்பிகள் வீட்டிலே ரைடு வந்தது, சோதனை வந்தது. என்ன எடுத்தாங்க? தலைவர் பிரபாகருடைய புத்தகம் எடுத்தார்கள். புத்தகத்தை எடுத்துவிட்டு என்னை அதிகாரிகள் என்னிடத்தில் கேட்டார்கள், தம்பி இடுமாவனம் கார்த்திக் இடத்திலும் அதைத்தான் கேட்டார்கள். நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றீங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், ஒரு ஜனநாயக அரசியல் பண்றீங்க அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். சீமான் வெல் ஆர்கனைஸ்ட் லீடர் அப்படிங்கிற எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, ஏத்துக்கிறோம். இது என்னை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் சொல்லியது, ஏத்துக்கிறோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க அண்ணன் சொல்லுங்க, உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. தலைவரே இல்லை, தலைவர் எங்களுக்கு தேசிய தலைவர் தான், எங்க அண்ணன் சொல்றேன், உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும், இந்த உறுப்பினர் அட்டையில தலைவர் படத்தை மட்டும் எடுக்க சொல்லிருங்க, அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அண்ணன் அப்படி வந்து சொன்னேன், அண்ணன் அப்படி ஒரு கட்சியே எனக்கு தேவையில்லை என்று எங்க அண்ணன் சொன்னார். நான் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், 2வது முறை சோதனைக்கு என்ன கூப்பிட்டாங்க, திருப்பி கூப்பிட்டாங்க. அப்ப சொன்னேன் இந்த மாதிரி, அவர் சொன்னதை சொல்ல, நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதை நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னேன். அவரே தலையை குடிஞ்சிட்டாரு. என் வீட்டுக்கு போன ரெய்டியா அவர் வீட்டுக்கு போலன்னு கேட்டேன். அதுக்கும் அவருக்கு பதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி என்பது இந்திய நிலப்பரப்புல ஒழுக்கத்தை கட்டமைக்கிற ஒரு அரசியல் ராணுவம் என்பது என்னைய அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எதை பார்த்து பயப்படுறான்? 8.2 வாக்க பார்த்து பயப்படல, தலைவர் பிரபாகருடைய படத்தை பார்த்து பயப்படுறான். எந்த தலைவனை தீவிரவாதி என்று நினைத்து வைத்திருந்தோமோ அந்த தலைவனை கொண்டு போய் சேர்த்து விட்டாரே சீமான் என்று பயப்படுகிறான். எனக்கு முன்பாக பேசி சொன்னது போல, சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும்
அண்ணன் தலைவர் பிரபாகரனுடைய படம் போட்டு மட்டுமல்ல, தமிழர் நிலத்திலே துரோகிகளை சிலைகளை உடைத்து தலைவர் பிரபாகரனுடைய சிலைகள் நிறுவுகிற காலத்தை உருவாக்குவோம். இந்த துரோகத்தை கருவறுத்து தலைவர் பிறந்த நாளிலே 70வது பிறந்த நாளிலே சத்தியம் செய்வோம். 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்ல வைத்து நம் அண்ணன் செந்தமிழன் சீமானை அரியணை ஏற்றுவது மட்டுமே நம் தலைவருக்கு நாம் செய்கிற உண்மையான பிறந்தநாள் வாழ்த்தாக இருக்கும். நன்றி, வணக்கம்.